வணக்கம்ங்க. நீங்க பார்க்குறது ஃப்ளூட் குமார் மியூசிக் கிளாஸு. நம்ம ஜண்டவர்ஷம் 9 வரை பார்த்தோம். இந்த வீடியோவில் 10வது ஜண்டவர்ஷம் பார்க்குறோம். நான் புல்லாங்குழல் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆன்லைனில் டியூஷனும் எடுத்துகிட்ருக்கிறேன். அதனால் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப லேட்டாக தான் போட்டுட்ருக்கிறேன். அதனால் எதுவும் நினைக்காதீங்க, உடனே வீடியோ வர மாட்டேங்கன்னு நினைக்க வேண்டாம். நான் ஃப்ளூட் தயார் பண்ணுறது இப்போ ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. ஏன்னா இதில் 7 சுரங்கள் கொண்டு வரணும். நம்ம தயார் பண்ணும்போது எல்லா புல்லாங்குழலுமே கரெக்டாக இருக்காது. தயார் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ புல்லாங்குழலையும் உட்காந்து வாசித்து பார்க்கணும். அதே பயங்கர கஷ்டம். வயிறு வலி வந்துடும் சில நேரம். டைம் கிடைக்காது. சவுண்டை கவனிக்கணும், கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 7 சுரங்கள். அப்புறம் அது 12 சுரங்களுக்கு அந்த ட்ரில் வருதான்னு பார்க்கணும். ஹை பிச்சு, லோ பிச்சு, மீடியம் பிச்சுக்கெலாம் ஒரு புல்லாங்குழல் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்க்கணும். அது பார்க்கறதுக்குள்ளே ரொம்ப பெரிய பாடு. அதில் அப்படியே டைம் போயிடும், டயர்டாயிடும். அதனால் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வகுப்பும் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நேரடி கிளாஸு, ஆன்லைன் கிளாஸு, தேவார கிளாஸு, புல்லாங்குழல், கீபோர்டு, இந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா போட்டால் நல்லா கரெக்டாக போடணும். நம்ம சும்மா விளையாட்டுத்தனமாக போடக்கூடாது. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தை நீங்கள் நல்லா படிக்கணும். அதுக்கு தகுந்தபடி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காண்டி கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும் போது இந்த வீடியோ போடுறது. லேட்டாக வருதுன்னு நினைக்க வேண்டாம். இப்போ 10வது ஜண்டவர்ஷ 4 சுரங்கள் வருது உங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு இதில் 4 சுரங்கள் அப்படி வரிசையாக வரும். இதுதான் லாஸ்ட்டு பாடமாக வச்சுக்கிடலாம். இந்த சரளி வரிசைகள், ஜண்ட வரிசைகள் அப்படிங்கிறது நாம் கற்பனையாக கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதலாம். நீங்கள் சொந்தமாக கூட சரளி வரிசைகள் கண்டுபிடிக்கலாம், ஜண்ட வரிசைகளும் கண்டுபிடிக்கலாம். என்ன ஆதி தாளத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளூட்டுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் கரெக்டாக போகிறோம். கமகங்களோடு வாசிக்கும் பொழுது இந்த 10 ஜண்ட வரிசைகள் போகிறோம். இப்போ இந்த 10வது ஜண்டவர்ஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 சுரங்கள் வரும். 4 சுரங்கள் வரும்போது அதில் விரலடி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த துத்தகாரத்தில் கொடுக்கும் பொழுது 4 சுரத்துக்கும் துத்தகாரம் கொடுக்கணும். முதல் சுரத்துக்கு துத்தகாரம் கொடுத்துட்டு அடுத்து 3 சுரங்களுக்கு துத்தகாரம் கொடுக்கும்போது விரல் அடிக்கணும். இந்த மாதிரி இப்படி அந்த விரலடிக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா கமகம். அந்த கமகம் என்ன கமகம் அப்படின்னா, இப்போ 2 சுரங்கள் வாசிச்சுட்டு ஒரு சுரம் விரல் அடித்தோம்னா ஸ்பிரித்த கமகம். இதே இது 3 சுரங்கள் 4 சுரங்களுக்கு வாசிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா விரல் அடிக்கிறது. அதாவது 2 சுரங்களுக்கு மேற்பட்ட சுரங்கள் வாசிக்கும் போது எக்ஸ்ட்ரா விரல் அடிக்கிறது. உதாரணத்துக்கு 3 சுர பாடம் பார்த்துருப்போம் நம்ம. சா சா சா, அதில் என்ன வந்திருக்கு? 2 சுரங்கள் கூடுதலாக இருக்குது. அப்புறம் 2 விரலடி கூடுதலாக இருக்குது. அப்போ அது என்ன சொல்கிறோம்? கமகங்கள் முறையில் சொல்லும் பொழுது திரிபிச்ச கமகம் அப்படிங்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த பாடம் வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போ 4 சுரங்கள் விரலடிக்கணும். 4 சுரங்கள் விரலடிக்கும் போது இதுவும் திரிபிச்ச கமகம். 2 சுரங்கள் இருந்தால் ஸ்பிரித்த கமகம். 3 சுரங்களோ 4 சுரங்களோ 5 சுரங்களோ 6 சுரங்களோ எக்ஸட்ரா எத்தனை சுரங்கள் இருந்தாலும் சரி, அது திரிபிச்ச கமகங்களுக்கு வரும். திரிபிச்ச கமகம்னா என்ன? 2 முறைக்கு மேலே 3, 4, 5 முறைகள் விரல் அடிக்கிறது. இதுதான் திரிபிச்ச கமகம். இப்போ இந்த 4வது பாடத்துக்கு 3 விரல் அடி வரும். எப்படின்னா துத்தகாரத்தில் வாசிக்கணும். ஃபஸ்ட்டு சாக்கு விரல் அடிக்கக்கூடாது. இதான் தோ, அப்புறம் தோ 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 தோ, இந்த மாதிரி. இந்த விரலடி கமகம் என்பது சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்படி வச்சுக்கிட்டு இந்த ட்ரில் அப்படி பொத்தி எடுக்கிறாங்க. பொத்தி எடுத்து அது நல்லா இருக்காது, கமகம் நல்லா இருக்காது. விரலடிங்கிறது இந்த ட்ரில்லுக்கு இந்த சைடில் இந்த சதைகள் இப்படி தட்டுறது தான் விரலடி. நல்லா 2 முறை காமிக்கிறோம் பாருங்க. இதுதான் விரலடி. உதாரணத்துக்கு பாடிட்டே காமிக்கிறேன். சா 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 சா. அப்போ ட்ரில்லுக்கு மேலே டச்சே ஆகாது, சைடில் இந்த இடத்துல தான் டச் ஆகும். அதை நல்லா கவனிச்சுங்க. அப்போ தான் கமகம் நல்லா இருக்கும். விரலடி கமகம், அதாவது ஸ்பிரித்த கமகமானாலும் திரிபிச்ச கமகமானாலும்
நல்லாயிருக்கும். அதை விட்டுப்பட்டு நீங்கள் தட்ட சொன்னார அப்படின்ட்டுங்கிறக்காண்டி சா சா சானா நீ பேசிடுவாங்க. ஏன்னா 3 விரல் பொத்துனா நீ வந்துடும்ல, தட்டதானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நினச்சா அது நீ வந்துடுவாங்க. அப்போ அப்படி பொத்தி எடுக்கிறது தட்டுறது கிடையாது. தட்டுங்கிறது இந்த ட்ரில்லுக்கு இந்த சைடில், அதே மாதிரி எங்கே தட்டினாலும் அந்த ட்ரில் சைடில் தான் தட்டணும். அப்படி இப்படி இப்படி பொத்தி சிலர் பொத்தி எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன பாருங்களேன், சா 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 அப்படின்னா விரல் அமைப்புக்கும் பாடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு என்ன ஆகும், நீயை டச் பண்ணி வரும்போது அவசரமாக ஆயிரும். நம்ம வாசிக்கணும்னு நினைக்கிறது சா, 4 சுரங்கள் வாசிக்கிறதுக்காக தட்டும் பொழுது அந்த விரல் அப்படி பொத்தி எடுத்துருந்தோம்னா என்ன ஆயிரும், தப்பாயிரும். அதை கொஞ்சம் கவனித்து சைடில் தட்டணும். அதுக்கு சவுண்டை நீங்கள் வாசிக்கும் போது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது என்னங்கிறது தெரியும். பாருங்கள், இப்போ 4 சுரங்கள் திரிப்புச்ச கமகம் ஜண்ட வரிசையில் லாஸ்ட்டு வருஷ ஒன்னாங்காலத்தில் மெதுவாக துத்தகாரத்தில் வாசிக்கிறேன். இது 2.5 கட்ட புல்லாங்குழல். இது நான் செஞ்ச புல்லாங்குழல் தான். இந்த மாதிரி தட்டிகிட்டே வரிசையாக மேலே வர போகணும், மேல் சாவர. இப்படியே மேலே போயிட்டு அப்புறம் மேலேருந்து கீழே வருமோ அதையே தட்டணும். இதுதான் 10வது ஜண்ட வருஷ திரிப்புச்ச கமகத்தில் துத்தகாரத்தில் முதல் காலத்தில் விரலை தட்டி வாசிக்கிறது. இன்னொரு முறை வாயில் பாடி காமிக்கிறேன் பாருங்க. சா 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 ரீ 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 க க க க மா 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 பா 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 த த த த நீ 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 சா 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 சா. அப்புறம் மேலேருந்து கீழே சா 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 நீ 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 த த த த பா 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 மா 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 க க க க ரீ 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 சா 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 சா. இதான் துத்தகாரத்தில் வாசிக்கக்கூடியது. துத்தகாரம் சொல்லும் போது 4 தூதுகளும் கொஞ்சம் அதையும் காமிக்கிறேன் பாருங்க. தூ 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 தூ
தூ தூ தூ தூ. அதே மாதிரி கீழே வரும்போது துத்தகாரத்தில் தூ 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 தூ. துத்தகாரத்திலையும் வாசிச்சு பார்க்கலாம். தன்னகாரம் சொல்லக்கூடிய பூ பூ அந்த முறையிலும் வாசிக்கலாம். அது எப்படின்னா பூ 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 பூ. அதே மாதிரி இறங்கும் போதும் பூ பூன்னு தன்னகாரத்தை சொல்லி பார்க்கலாம். அப்புறம் அகாரம் பயிரிலையும் நம்ம ஜண்ட வரிசையில் ஃபுல்லாக வாசித்து பார்க்கலாம். 3 மெத்தடுகளாகிய அகார பயிற்சி, தன்னகார பயிற்சி, துத்தகார பயிற்சிலையும் வாசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக துத்தகாரத்தில் அந்த ஜண்ட வரிசைகளை விரலடியோட பயிற்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். துத்தகாரம் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் தன்னகாரம் கொடுக்கலாம், அகாரம் கொடுக்கலாம். இப்போ அகாரத்தில் ஜண்ட வரிசை. அகாரம்னா என்ன? அப்படி வெறுமனையாக காற்றை கொடுத்து விரலை மட்டும் தட்டுறது. இப்போ பாருங்க, பூ பூன்னு வராது, தூ தூன்னு வராது, அப்படியே காற்று மட்டும் போகும். 2 உதடு பாருங்க அசையாது. இந்த மாதிரி வரிசையா ஆரோகணத்தில் வாசிக்கணும். உங்களுக்கு ஒரு 4 சுரங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் விரலடி திரிப்பிச்சை கமகத்தில் நான் வாசித்து காமிக்கிறேன். அகாரம், தன்னகாரம், துத்தகாரம். ஆனால் ஜண்ட வருஷம் படிக்கிறது துத்தகாரத்தில் தான் படிக்கணும். மற்ற இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். துத்தகாரத்தில் படிக்காமல் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு துத்தகாரத்தில் ஜண்ட வரிசையில் நாக்கு மட்டும்தான் வேலை. இதுக்கு அப்படி வருது. அப்படி வரிசையாக போகணும். அடுத்து தன்னகாரம். 2 உதடு, மேல் உதடு கீழ் உதடுக்கு மட்டும்தான் வேலை. உச்சரிப்பு பூ பூ. திரிபட்ச கம்பத்தில் 3 விரலடி, ஒரு சொரம் 3 விரலடியில் அடுத்து 3 சொரம், மொத்தம் 4 சொரம். 10வது பாடம் ஜண்ட வரிசை. இப்போ அகாரத்தில் அடி காற்றை மட்டும் கொடுத்துட்டு விரலடிக்கணும். இந்த முறையில் வாசித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா பார்க்கலாம் எல்லாமே.